திருமணம் என்பது இப்போதெல்லாம் படிப்புக்கு படிப்பு, வேலைக்கு வேலை, வசதிக்கு வசதிக்குன்னு தான் நடக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்க மனசுக்கு மனசுக்கும் நடக்கிறதில்லை. அதனால் விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றத்தில் அதிகரித்து விட்டதால், மருமகள் தங்கள் மீதும், தன் மகனான அவள் கணவன் மீதும் விரும்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லையோ என வருந்தினார் ரகுவரன். நம்ம அடுத்த தெரு நாராயணன் பொண்ணுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை இருக்காரே, சூப்பரோ சூப்பர். கிடைச்சா அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். இல்லைன்னா கல்யாணமே பண்ணாம இருந்துக்கணும். அவரை போல கட்டினவ மேல கசிந்திருக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே தன் பொண்டாட்டிய தாங்குறாரு பாரு. பார்க்கிறவங்கள ஏங்க வைக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு என்ன வசதி இருக்க வேண்டும்னு யாராவது என்ன கேட்டா, மனைவி மேல் காதலால் கசிந்திருக்கும் மனம் இருக்க வேண்டும்னு சொல்லறது சரியான பதிலா இருக்கும் என முகுந்தன் தன் மேலான விருப்பத்தை வெளியிட்டார். தானும் தன் மனைவி வசந்தியுடன் அன்பால் வாழ்க்கை வாழாமல் காலத்தை வீண் விரயம் செய்துவிட்டதாகவும், தன் மகனையும் தம்மைப் போலவே வாழ்வை வீணடிக்க விட்டுவிடக்கூடாது என மனதில் உறுதி தோன்ற, மகன் தன் மனைவியுடன் குடியிருக்கும் வீட்டிற்கு தனது காரை திருப்பினார் ரகுவரன். திருமணமானதும் 2 மாதங்களிலேயே தனி குடித்தனம் வைத்துவிட்ட மாமனார் ரகுவரன் வீடு குடி புகுந்து 1 வருடமாக இங்கு வராதவர், திடீரென இன்று வந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றாள். மகன் வசந்தனின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியான வைதேகி. தன் மகள் வீட்டிற்குச் செல்லும் பெற்றோர் அக்கறையுடன் கேட்பது போல், நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? என் பையன் உன்னை சந்தோஷமா இப்ப பார்த்துக்கிறானா? கல்யாணமாகி நீங்க ஒத்துமையா இல்லாம போனதுனால தான் தனி குடித்தனம் போனா ஒத்துமை வரும்னு நினைச்சுத்தான் இப்படி தனி குடித்தனம் வெச்சமே தவிர உன்னை பிடிக்காம இல்லை. சொல்லி கண்ணீர் வடித்தவரின் கண்களில் வடிந்த கண்ணீரை ஒரு மகளைப் போல சென்று தன் ஆட்காட்டி விரலில் மருமகள் வைதேகி சுண்டிவிட்ட போது, தன் மகனும் நாராயணனின் மருமகனைப் போலவே தன் மருமகளோடு காதலால் கசிந்துருகி குடும்பம் நடத்துவதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தார் ரகுவரன்.